வெல்கம் டு அவர் சேனல். எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் ஆர்வி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஷேர் வாங்குறதுக்குள்ள என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது, நம்ம கைக்கு அந்த ஷேர் எப்படி வந்து சேருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டாபிக் வைஸாக கொடுத்துட்றேன். ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதும், டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறதும், என்எஸ்டிஎல்னா என்ன, சிடிஎஸ்எல்னா என்ன, நமக்கு எப்படி ஷேர்ஸ் வந்து செட்டில் ஆகுதுங்கிறதையும், செபியோட ஒர்க் அண்டு செபி பற்றின டீட்டெயில்ஸும் இதில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க, அதை நீங்கள் வந்து பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் புரியாமல் போகலாம். ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இது ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு, அதாவது இப்போ நம்ம ஒரு ஷேரை வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏதோ ஒரு அக்கௌண்ட் வேணும். அந்த அக்கௌண்ட் மூலியமாக தான் நம்ம ஷேர்ஸை வாங்க முடியும். சரிங்களா? இப்போ அதுக்கு 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று டிமேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம், ட்ரேடிங் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஷேரை வாங்கி அதில் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறதுக்கு பயன்படுறது தான் டிமேட் அக்கௌண்ட். முதல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஷேர்ஸாக வந்து இருந்துச்சு. அதை பை பண்ணாங்க, செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. 1992க்கு அப்புறம் எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு வந்துட்டாங்க. இந்த எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் நம்ம ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறது பேர் டிமேட் அக்கௌண்ட். அதாவது சேம் ஆஸ் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான் இதுவும். பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷை வந்து போடுவீங்க, எடுப்பீங்க. அதே மாதிரி இங்கே டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம ஷேர்ஸை வாங்கி உள்ளே வச்சுக்குவோம், ஹோல்ட் பண்ணிக்குவோம், வேணுங்கக்குள்ளே எடுத்து சேல் பண்ணிக்குவோம். பேங்க் அக்கௌண்ட்லேயும் நம்ம 0 பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் வச்சுக்கலாம் ஒரு சில அக்கௌண்ட்டில். அதே மாதிரி தான் இதில் டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம எந்த ஷேர்ஸும் இல்லாமல் 0 பேலன்ஸும் வச்சுக்கலாம். இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம ஃபிசிக்கல் ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா, நம்மக்கிட்ட ஃபிசிக்கல் ஷேர்ஸ்லாம் முதல்ல வச்சுருந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஷேர்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது பாண்டு மாதிரி. அதை வந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் தான் கன்வெர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்து நீங்கள் இன்னொருத்தரோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் வாங்கவோ விற்கவோ டிமேட் அக்கௌண்ட்டில் முடியாது. அதுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் நமக்கு தேவைப்படுது. இப்போ ஒரு ஷேரை நான் வாங்கணும், பை பண்ணணும் அப்படின்னா எனக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். அதை ஹோல்டு பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படுது. இப்போ நான் என்ன பண்ணுவேன், பேங்க் அக்கௌண்ட் மூலிமா அமௌண்ட்டை ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருந்து ஷேரை பை பண்ணுறேன். பை பண்ணி அந்த ஷேரை டிமேட் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? பேன் கார்டு, ஆதார் கார்டு, செக்லீஃப், பேங்க் செக்லீஃபு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சில இதில் கேட்க மாட்டாங்க, ஃபோட்டோ. ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களோட பேர் ஒரே மாதிரி இருக்கிறதா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அது உங்களுக்கு இஷ்யூ ஆகும். ஸோ எல்லா இதுலேயுமே ஒரே மாதிரி பேர் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் உங்கள் ப்ரோக்கரேஜ் கம்பெனி மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனி அப்படின்னா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணியோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்களோ கேட்டோ எது பெஸ்ட்டான கம்பெனியோ, கம்மி ப்ரோக்கரேஜ் காசோ அதை பார்த்து அந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதிகமான மார்ஜின் கொடுக்குற கம்பெனியாக போய் சேருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் அதிகமாக வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய பர்சனல் சஜஷன், அதிகமான எக்ஸ்போசர் நமக்கு தேவையில்ல.
முடிஞ்ச அளவுக்கு கம்மியான எக்ஸ்போசர் இருக்கிறதுலே சேருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேஃபர் சைடில் ப்ளே பண்ண முடியும். ரொம்ப அதிகமான இதில் போயிட்டோன்னா ஒரு சின்ன அடினாலும் நமக்கு பெரிய லாஸை உருவாக்குறதுக்கு அது வாய்ப்பாக அமையும். ஸோ ஓரளவுக்கு மார்ஜின் இருக்கிறதுலையே ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டுங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ இந்த டிமேட் அக்கௌண்ட்டோட ஃபியூச்சர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல சேம் தான், நம்ம ஷேர்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா இதை கொலாட்ரலாக வச்சியும் நீங்கள் லோன் வாங்கலாம். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டை நீங்கள் வேணும்னா ஃப்ரீஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். அதாவது எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்காமல் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் நம்ம என்னென்ன இது பண்ணுறோம் அப்படின்னா, ஷேர்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, பாண்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாமே பண்ணலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டு சேம் பார்த்த மாதிரி தான். ட்ரேடிங் அக்கௌண்ட்டுங்கிறது அந்த ஒரு பர்பஸுக்கு மட்டும்தான், வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் நடுவில் ஒரு அக்கௌண்ட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம நம்ம ஒரு ஷேரை வாங்குகிறோம். அப்போ நம்ம என்னென்ன பண்ணணும்? இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? காசை கொண்டு போய் நம்ம ப்ரோக்கரேஜ் கம்பெனி மூலிமா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில், நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் காசை போட்டுடுறோம். காசை போட்டுட்டு நான் ஒரு ஸ்டாக் வாங்கிறதுக்கு ஒரு பை ஆர்டர் போடுறேன். பை ஆர்டர் போடுற ஆர்டர் என்ன ஆகும்? அந்த ஆர்டர் என்எஸ்டிஎல் ஆர் சிடிஎஸ்எல், பிஎஸ்சியாக இருந்தால் சிடிஎஸ்எலுக்கும், என்எஸ்சியாக இருந்தால் என்எஸ்டிஎலுக்கும் போகும். இப்போ என்எஸ்டிஎல்லில் போய் அந்த இடத்துல தான் அவங்க தான் உங்கள் ஆர்டரையும் செல்லரையும் பையரையும் மேட்ச் பண்ணி உங்களுக்கு அந்த ஆர்டர் ப்ராசஸ் பண்ணி கிளியரிங் ஹவுஸுக்கு அனுப்புவாங்க. கிளியரிங் ஹவுஸில் இருந்து உங்கள் ப்ரோக்கரேஜ் கம்பெனி வந்துடும். அந்த ஸ்டாக்ஸு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ப்ரோக்கரேஜ் கம்பெனி மூலிமா அந்த அக்கௌண்ட்டுக்கு செட்டில் ஆகும். ஒரு பை போடுறேன் ஆர் செல் போடுறேன் அப்படின்னா அதுக்கு T+2 டேஸ் ஆகும். மேக்ஸிமம் செட்டில்மெண்ட் டே T+2, அதாவது ட்ரேடிங் டே என்னைக்கு ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த நாள் இல்லாமல், அது இல்லாமல் 2 நாட்கள் சேர்த்து ஆகும். திங்கக்கிழமை ஒரு ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா திங்கள், செவ்வாய், புதன்கிழமை உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சிடும். இதுதான் T+2ங்கிறதோட மீனிங். இப்போ என்எஸ்டிஎல் மூலியமாவோ சிடிஎஸ்எல் மூலியமாக வரும்ட்டேன். இந்த என்எஸ்டிஎல்லாம் என்ன, சிடிஎஸ்எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். என்எஸ்டிஎல் அப்படிங்கிறது நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட் அப்படின்னு அதோட எக்ஸ்பான்ஷன். சிடிஎஸ்எல்னா சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் இந்தியன் லிமிடெட். இது ரெண்டும் கவர்மெண்ட்டால் நடத்தப்படக்கூடிய நிறுவனங்கள். இதுதான் புரோக்கரேஜ் கம்பெனிக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் நடுவில் இருக்குது. இவங்க தான் நம்மளோட ஆர்டர்ஸை ப்ராசஸ் பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா, உங்கள் ஸ்டாக்ஸை ஹோல்டிங் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஹோல்டிங் பண்ணுற எல்லா ஸ்டாக்குமே என்எஸ்டிஎல்லையோ சிடிஎஸ்எல்லையோ தான் ஸ்டோர் ஆகும். உங்கள் புரோக்கரேஜ் கம்பெனி ஒரு வேளை ஒரு 4 வருடம் 5 வருடம் கழித்து ஏதோ ஒரு இஷ்யூனால் க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். அப்படி போனால் உங்களோட ஸ்டாக்ஸ் என்ன ஆகும்? அப்போ எல்லாமே என்எஸ்டிஎல்ல தான் இருக்கும். அப்படிங்கக்குள்ள உங்கள் புரோக்கரேஜ் கம்பெனி போயிட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் டைரெக்டாக என்எஸ்டிஎல்லையோ சிடிஎஸ்எல்ல இருந்துச்சுன்னா சிடிஎஸ்எல்லையோ அப்ரோச் பண்ணி உங்கள் ஸ்டாக்ஸை லிக்விட் கேஷாக சேல் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் என்எஸ்டிஎலுக்கும் சிடிஎஸ்எலுக்கும் உண்டான வேலை. உங்களுக்கு என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு ட்ரிப் கூட சொல்லிடுறேன். என்எஸ்டிஎல்லையும் சிடிஎஸ்எல்லையும் இன்டர்மீடியேட் ஃபார் brokerage அண்ட் மார்க்கெட், இவங்க தான் ஆர்டர்ஸை ப்ராசஸ் பண்ணுவாங்க. இவங்க மூலிமா தான் உங்கள் அமௌண்ட் போய் கிளியரிங் ஹவுஸ் போய் அங்கேருந்து உங்கள் ப்ரோக்கரேஜ் கம்பெனிக்கு உங்கள் கைக்கு வரும். ப்ரோக்கரேஜ் கம்பெனியே இல்லாமல் போனாலும் என்எஸ்டிஎல்லும் சிடிஎஸ்எல்லையும் தான் உங்களோட ஸ்டாக் ஹோல்டாக இருக்கும். அதுக்கு அவங்க பொறுப்பு.
நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஸ்டாக் வச்சுருக்கிற ஆளாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்கள் மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா புரோக்கரேஜ் கம்பெனி மூலியிருந்தும் ஒரு மெயில் வரும், என்எஸ்டிஎல்லேருந்தும் ஒரு மெயில் வரும். அப்போ நீங்கள் புரோக்கரேஜ் கம்பெனி அனுப்புகிற மெயிலும் என்எஸ்டிஎல் இருக்கிற மெயிலும் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு சில புரோக்கரேஜ் கம்பெனி ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்எஸ்டிஎல்ல வர்றது தான் கரெக்டான உங்கள் ஸ்டாக் ஹோல்டிங். இதையும் செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கம்பல்சரி என்எஸ்டிஎல்ல வர்ற மெயிலை செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது செபின்னா என்ன? செபி பேங்கிங்கில் ரிசர்வ் பேங்க் இருக்கு இல்லையா, அதே மாதிரி என்எஸ்சி, பிஎஸ்சி, கமாடிட்டி, ஃபாரெக்ஸு இது எல்லாத்தையுமே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே செபி தான். சரிங்களா? அதே மாதிரி இப்போ உங்கள் ப்ரோக்கரேஜ் கம்பெனி இதில் ஏதோ ஒரு இஷ்யூ ஆகி உங்கள் கேஷை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா கஸ்டமரான நம்ம நேராக செபியில் போய் முறையிடலாம், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுலேருந்து 24 மணி நேரத்தில் உங்களுடைய குவயரியை அவங்க ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னாலும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை ஸ்டெப்ஸும் எடுக்கப்படும். உங்களை கூப்பிட்டு அந்த கம்பெனியோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஓகேங்களா? இதுதான் மெயினாக செபியோட வேலை. இந்த வீடியோலெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சொன்ன தகவல் நல்லபடியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் டீட்டெயில் வேணும், இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக போங்க, ஸ்லோவாக போங்கன்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டை கற்றுக்க நினைக்கிற அத்தனை பேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.